நானும் ஒரு முறை உங்களை அன்போடு கேட்கின்றேன். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்பது நடந்து முடிந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் மிகச் சிறந்த முறைகளை செயல்பட்டீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். நான் சொன்னது போன்று இந்த தேர்தலில் 2 கட்சிகள் மட்டும்தான் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆளும் கட்சி தாவேகா, மற்றொரு கட்சி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் ஒரு சில எண்ணிக்கையில் நாம் வெற்றி பெற்றிருந்தால் இன்னும் ஒரு முழுமையாக இருந்திருக்கும். ஆனாலும் நாம் 4 தொகுதிகளை நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். சொன்னது போன்ற இந்த 4 உறுப்பினர்கள் 40 உறுப்பினர்களுக்கு சமமாக பலமாக இருக்கின்ற ஒரு சூழல். இந்த தேர்தலில் நம்முடைய இலக்கை நாம் அடைந்திருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஓராண்டு காலம் என்ன செய்ய வேண்டும் என்று களத்திலே நாம் முடிவு செய்தோம். தமிழ்நாட்டில் என்ன சூழல் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு ஊராக சென்று பரப்புரையாற்றினோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு அதை அடைந்திருக்கிறோம். என்ன இலக்கு? இந்த தீய சக்தி திமுக, கொடுங்கோல் திமுக, ஊழல் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு. அதை நாம் அடைந்திருக்கிறோம். நம் கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை, அது வேறு. ஆனால் இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணமே இந்த தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்றுதான் இந்த கூட்டணியில் நாம் சேர்ந்தோம். கடந்த ஓராண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் நாம் சென்றோம். 100 நாள் நடைபயணத்தை மிக சிறந்த முறையிலே நீங்கள் செய்தீர்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று அங்கே நான் சொன்ன ஒரே கருத்து என்ன? 100 நாள் நடைபயணத்தின் நேரத்திலே அப்பொழுது கூட்டணியே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் சொன்ன வார்த்தை, இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் என்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினோம். ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை நாம் உருவாக்கினோம். அதன் பிறகு எனக்கு பிறகு நம்முடைய பசுமை தாயத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அவர்கள் 108 நாட்கள் மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை மிகச்சிறந்த முறையில் மேற்கொண்டார்கள். 50 தொகுதிக்கு மேல் அங்கே ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 8000 பெண்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் நடத்தினீர்கள், வெற்றிகரமாக நடத்தினீர்கள். அதன் பிறகுதான் கூட்டணி. இந்த கூட்டணி இந்த ஆண்டுதான் நாம் முடிவு செய்தோம். உங்கள் மனதில் என்ன இருந்ததோ அந்த முடிவுக்கு தான் நாங்கள் வந்தோம், நாம் வந்தோம். நீங்கள் சொன்ன கூட்டணியை தான் உருவாக்கினோம். இந்த கூட்டணியில தேர்தலில் நாம் கடந்தோம். நம்முடைய ஒரு இலக்கை நாம் அடைந்தோம். மற்றொரு இலக்கு, நாம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அந்த இலக்கை நம்மால் அடைய முடியவில்லை. காரணம், எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனை பேர் பேசினார்கள். விஜய் அவர்கள் என்ற ஒரு தாக்கம், அதைவிட தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். அருள் அவர்கள் சொன்னது போன்று விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேரும் யாரும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. காரணம், அவருடைய மனநிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். இது மக்களுடைய தீர்ப்பு. அதே வேளையில் இது ஏதோ ஒரு சுனாமி, மிகப்பெரிய ஒரு பேரலையெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சுனாமி என்றால் இன்று தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 160 170 எம்எல்ஏக்கள் வந்திருக்க வேண்டும். கிடைத்தது 108. பெரும்பான்மையுடன் கிடைக்கவில்லை.
அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த 38 மாவட்டத்தில் 8 மாவட்டத்தில் தாவேகா ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியும். இதெல்லாம் இது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் இப்ப நான் பேச போறது கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நாங்க மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பேசி அடுத்தது உங்களுக்கு என்ன செயல் திட்டம்? தேர்தல் என்பது ஒரு ப்ராசஸ், அவ்வளவுதான். ஒரு கட்சியினுடைய வெற்றி தேர்தலை வைத்தால், ஒரு கட்சியினுடைய வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மால் என்ன செய்திருக்கின்றோம், நாம் அதுதான் முக்கியமான வெற்றியை நாம் பார்க்கிறோம். நம்ம கட்சி என்பது ஒரு கட்சி கிடையாது. நம்ம கட்சி என்பது ஒரு இயக்கம். கட்சியை தாண்டி நம் கட்சி இது ஒரு இயக்கம், இது ஒரு மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், மக்களுடைய இயக்கம். மற்றதெல்லாம் கட்சி, நம்முடைய இயக்கம் சமூக நீதி அடிப்படையிலே தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், சோசியல் ஜஸ்டிஸ். இதுதான் நம்முடைய இலக்கு. இதை அடைவதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கமாக வந்து இன்று நாம் அரசியலிலே கடந்த கட்சி துறையில் 36 ஆண்டு காலம் நாம் உறுதியோடு இந்த களத்தில் இருக்கின்றோம். நமக்கு முன்னால் நமக்கு பின்னால் தொடங்கிய எத்தனையோ கட்சிகள் காணாமல் போயிருக்கு. ஆனால் நாம் யார் வந்தாலும் சரி, எப்படி அலை வந்தாலும் சரி, 91 ராஜீவ் காந்தி அலை வந்தால் அப்போ ஒரு தொகுதி நாம் வெற்றி பெறுகின்றோம். திமுக ஒரு தொகுதி வெற்றி பெற்றது. 91 96 ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலை, அந்த பேரலை, அதுதான் உண்மையான பேரலை. அந்த பேரலையில நாம் 4 வெற்றி பெறுகிறோம். அதிமுக 2 தான் வெற்றி பெறுகிறது. இப்படி எத்தனையோ தேர்தல்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால் தேர்தல் என்பது ஒரு ப்ராசஸ். ஆனால் அதை விட நினைத்து பாருங்க, 45 ஆண்டு கால நம்முடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று. இதை சொல்வதற்கு கூட மற்ற கட்சிகளுக்கு பயம், தயக்கம். ஆனால் களத்திலே நாம் சொல்லி இந்த தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஆம், நாங்கள் கொள்கை முடிவு பூரண மதுவிலக்கு. அது மட்டுமல்ல, இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தொடங்கிய இந்த கொள்கை முடிவு இன்னைக்கு ஆளுங்கட்சி 717 மதுக்கடைகளை நாங்கள் முடிகின்றோம் என்று அறிவிப்பு முதல் அறிவிப்பு. இதுதான் நம்முடைய வெற்றி. பாட்டாளி கட்சியின் உண்மையான வெற்றி இதுதான். எவ்வளவு எண்ணிக்கையில் எம்பிக்கள், எவ்வளவு எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள், எவ்வளவு சேர்மன், அதெல்லாம் அடுத்த கட்டம். அதுக்காகத்தான் கட்சியை தொடங்கிருக்கணும். சமூக நீதி, சமூக நீதினா இதுக்கு எது இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. சமூக நீதி, மதுக்கடைகளை மூடுவது அதுவும் சமூக நீதி. அனைவருக்கும் வீடு, அதுவும் சமூக நீதி. அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி. அனைவருக்கும் கட்டணம் எல்லாம் மருத்துவம் கிடைக்க வேண்டும், இதுதான் சமூக நீதி. அந்த இலக்கை அடைவதற்கு நாம் இன்று ஒரு இயக்கமாக அமைக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற நிலையெல்லாம் நீ பார்த்துருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கீங்க. ஆனால் நம்ம இன்னும் வீரியம் கொண்டு, இன்னும் வேகம் கொண்டு இருக்கின்ற அத்துணை நம் கட்சியில் உள்ள இளைஞர்களும் இன்னும் வேகமாக இருக்கின்றார்கள். உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. உழைப்பு எனக்கு வீணாக, நம்முடைய வெற்றி கொஞ்சம் தாமதம், அவ்வளவுதான். ஆனால் உறுதியாக வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். ஆக நாம் சொல்றதெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும், அகற்றிவிட்டோம். அதுதானே நம்ம வீடு வீடா தெருத்துள்ள பிரச்சாரம் பண்ணோம். ஏன் திமுக அகற்ற வேண்டும் என்றால், ஊழல் திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, பிள்ளைகளுக்கு மதுவை கொடுத்தாங்க, கஞ்சா கொடுத்தாங்க, நிர்வாகம் தெரியல. எல்லாவற்றுக்குமே 4 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி, என்ன வழங்கியது? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியும் வேண்டுமென்றே திமுக அதை செய்யவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இதை மக்களிடம் எடுத்து இதை என்னவென்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
அவர் எனக்கும் அவருக்கு நல்ல நட்பு. கிட்டத்தட்ட அவர் இயக்கத்தில் அவர் 40-45 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். அதை இந்த மாற்றி கருத்து கிடையாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்பு, முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு அதை தெரியும். ஆட்சி அதிகாரம் அவர் கண்ண முடிச்சா எல்லாமே அதெல்லாம் இப்ப என்னால வாதம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சராக நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு என்ன பண்ணி உங்களோட எண்ணம் என்ன? ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலக்காவும் கொடுத்து அவர் அவ்வளோ பெரிய திறமசாலி. ஏவாவேலு அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலக்கம் என்ன உங்களோட நோக்கம் என்ன? காசு பணம். அதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில சிஎம்டிஏ, சென்னையில எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபு கோவில் நிறைய சம்பந்தம், அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு. சென்னையிலே அவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு. அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. அப்படியே இப்படியே இருக்கு, நல்லாவே இருக்கு. அது நமக்கு தெரியல. இன்னும் இப்படி ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த 5 ஆண்டு காலம் எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அடிப்படையில ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எவ்வளவோ கேட்டோம். அதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம், எத்தனை மாநாடுகள் நடத்தும், எத்தனை கருத்தரங்கள், எத்தனை நேரா எத்தனை முறை சந்திச்சோம். அறிக்கைகள், கடிதங்கள், சட்டமன்றத்துக்குள்ளே பேச வெளியில எவ்வளவு. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிவாகும்? கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். ஒரு சுத்தி இருக்கிற அத்தனை மாநிலங்களும் கணக்கு நடத்துறாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் கணக்கு நடத்துறாங்க. கணக்கெடுப்பு நடத்துற என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க இந்த தேர்தலில். கணக்கெடுப்பு நடத்துறீங்க. சமூக நீதியுடைய அடித்தளம், சமூக நீதியுடைய அடித்தளம் இருக்கலாம். ஆனா நான் நடத்த மாட்டேன். ஏன்? உங்களுடைய அட்வைஸ் யாரு? சேகர் பாபு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, நேரு, இவங்க அவங்களுடைய அட்வைசஸ். அவங்களோட நோக்கம் என்ன? எப்படி அடிக்கலாம், கொள்ளடிக்கலாம், தேர்தலில் 2000 கொடுக்கலாம், 3000 கொடுக்கலாம், கோயம்புத்தூர்ல 10,000 கொடுக்கலாம். கொடுத்து என்னாச்சு? ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? நல்ல மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசுறாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் தவறான. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல் என்ன, அரசியல் என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியும். அப்ப 2 பெரிய ஜாம்பவான்கள், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம், நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு செஞ்சிருந்தா வேற விதமா இருக்கு அரசியல் காலம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததுன்னா வேற யாருக்கும் வரக்கூடாது. சரி, இன்னைக்கு ஒரு புதிய தேர்தல் பிறகு ஒரு நல்ல ஒரு புதிய துவக்கம். ஏன்னா இந்த நேரத்தில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் என் பின்னால நீங்க உறுதுணையோடு, உறுதுணையாக, உறுதியோடு நீங்க கொடுத்த ஊக்கம் தான்.
தினமும் அவ்வளோ மனசுல எனக்கு என் கூட அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க தான் முனைவர் சௌமியா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக தைரியம் சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும் இது ஏதோ ஒரு வாரம், ஒரு மாசம், 2 மாசம், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உணர்வுகள். காலையில ஒரு உணர்வு இருக்கும், மத்தியானம் இருக்கும், சாயங்காலம் ராத்திரி தூங்குற போது வேற மாதிரி இருக்கும். அது அத்தனையும் கடந்து என்ன எதுக்கு கடந்தோம்? நீங்க தான், உங்களால தான், உங்களுக்காக. நீங்க கொடுத்த ஊக்கம், நீங்க கொடுத்த தைரியம் தான். ஏன்னா நாம ஊருக்கு போறப்போ, கிராமத்துக்கு எங்க போறப்போ இந்த பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே வருவாங்க. ஐயா 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 ஐயான்னு நம்ம கண்ணெல்லாம் தண்ணி வந்துருக்கு. பசங்க என்னதான் நம்ம பண்ண போறோம்? உயிரே வச்சிருக்காங்க அவங்க மேல. அவ்வளோ அவ்வளோ வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், நான் சௌமியா அப்படின்னு சொல்லுவேன், என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும்? படிப்பு நல்லதாக கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், சுயமரியாதையோடு உங்களை வாழ வைக்கணும். அதாவது நம்ம செய்யணும். இருக்கிற காலத்தில் நம்ம செஞ்சுட்டு போகணும். வேற என்ன எதிர்பார்க்க வேலை அவங்களுக்கு இருக்கு? அவ்வளோ பாசம் கூட அப்படியே வருவாங்க. ஒவ்வொரு நான் கார் உள்ள உட்காந்துன்னா காரை சுத்திய பேருக்கிறோம். உள்ளெல்லாம் எனக்கு பழகும். வெளியில நான் காமிச்சு கூடாது. ஆனாலும் ஒவ்வொன்றும் நம்ம கடந்து வந்திருக்கோம். நான் இன்னைக்கு வந்து அன்னைக்கே சொல்லிட்டேன், கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டேன். இன்னைக்கு பயிர் எது, களை எது என்று இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் களையெல்லாம் தூக்கி போய் தூக்கியாச்சு. எல்லாம் இன்னும் நம்ம பயிர் நல்லா இருக்கு. அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் செல்வோம். இந்த இயக்கம் இது ஒரு பெரிய இயக்கம். இதில் யார் வேணாலும் வாங்கலாம், வந்து வாங்க, எல்லாமே வாங்க. இன்னொன்று நம்ம அருள் சொன்னார், பசுமைதாரன் சொன்ன போன்ற ஏதோ வட தமிழ்நாட்டில் நம்ம பலமாக இருக்கிறோம். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பலம் இருக்கு. இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சமுதாயத்துக்கான இயக்கம் இல்லை. அனைத்து சமுதாயங்களும் இதில் வர வேண்டும். அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அனைத்து மக்களுக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து மக்களுக்காக சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. எல்லாரும் வர வேண்டும். நாம் ஒரு பகுதியில் பலமாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அந்த பலத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இனி வரும் காலம் அதை செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். இதற்கு முன்பு எவ்வளவு இளைஞர்கள் தடைகள் எல்லாம் இருந்தது. ஐயா சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்தி எல்லாம் ஐயாவை கவர்ந்தா வழி நடத்திய பிறகு இதெல்லாம் இவங்களை போடணும். அப்படி இப்ப நிறைய இப்ப எதுவுமே கிடையாது. நம்ம தெளிவா இருக்கிறோம். எல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தது உள்ளாட்சி இருக்கு, தயாராக இறங்குங்க, களத்தில் இறங்குங்க. நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க. நீங்க தான் இங்க வெற்றி பெற போறோம். நம்ம தான் வெற்றி பெற போறோம். இந்த களம் நமக்காக அமைத்த களம் இது. நமக்காக அமைத்த களம். அதனால்தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் உள்ள தீய சக்தி திமுக அகற்றப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு முழுமையாக இல்லை. மக்களும் வந்து முட்டாள்கள் கிடையாது, புத்திசாலிகள். மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தலில் அவர் என்னன்னா, இனி பணத்துக்கு மதிப்பு கிடையாது. தேர்தல் இது அப்படியே போகணும், இப்படியே போகணும். எப்பா இதுக்கப்புறம் நடக்க முடியாது. ஏன்னா இந்த தேர்தலில் நம்ம நிர்வாகிகள் உங்களை பத்தி சொல்லணும். தேர்தலுக்கு முன்பு வரை நீங்க அம்பியா இருக்கிறீங்க. தேர்தல் வந்தவுடன் அந்நியனா மாறி. அது என்னன்னு புரியல. கடந்த ஆண்டு 100 நாள் நடைபெற்றது. நீங்களே பண்ணீங்க, நீங்களே செலவு பண்ணீங்க, நீங்களே வேலை அடிச்சீங்க, நீங்களே கூட கொடுத்தீங்க, நீங்களே விளம்பரம் கொடுத்தீங்க, எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. அவங்க சௌமியா அவர்கள் அவங்களுடைய 100 நாள் பயணத்தை எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. தேர்தல் வந்தவுடன் அப்படியே மாறிட்டு என்ன வந்து பார்க்கல. ஒரு வேட்பாளர்னா விருப்பமனு கொடுத்தார்.
நான் இவ்வளவு செலவு பண்றேன் அவ்வளவு செலவு பண்றேன் விருப்பம் இன்டர்வியூல சொன்னார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. தேர்தல் நேரத்தில் எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டார். இவரு நான் அவ்வளவு செலவு பண்றேன் இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்றவரு எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டார் வேட்பாளர். இன்னொருத்தர் 3 கார் வச்சிருக்காரு. அது பெரிய பெரிய கார் வச்சிருக்காரு. எனக்கு வேட்பாளர் டீசல் கூட போட மாட்டார். அப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய குழந்தை அது. இந்த குழந்தை நீங்க தான் வளர்க்கணும். வேற யாரும் எதிர்பார்க்க கூடாது. அது உங்க குழந்தை, உங்க பொறுப்பு அது. நீங்க தான் குழந்தைய வளர்த்து நீங்க பண்ணணும். உங்க குழந்தைய வளர்க்கறது வேற யாராவது எதிர்பார்க்கலாமோ? இல்ல. இவ்வளவு காலமா அப்படிதான் நம்ம பண்ணோம். அந்த காலத்துல நம்ம கட்சியில நீங்க தான், அதாவது மக்கள் தான் வேட்பாளர் காசு கொடுப்பாங்க. இப்ப மேடையில் இருக்கிறாங்க ரொம்ப பேர் போட்டிட்டு இருக்கிறாங்க. வேட்பாளர் போனாலும் மக்கள் வந்து வேட்பாளர் இருந்தா 5 ரூபாய் வச்சுக்கோ, 2 ரூபாய் வச்சுக்கோ, 10 ரூபாய் வச்சுக்கோ. இன்னைக்கு மக்கள் விட்டுடுங்க, நம்ம நிர்வாகிகள் அந்த மனநிலை தயவு செய்து இது அவசியமா. ஏன்னா நல்ல அதுல என்னன்னா இவங்க நான் சொன்னவங்கன்னா மிகச்சிறந்த களப்பணியாளர்கள், களத்தில் மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றுகின்றவர்கள். ஆனா அவங்க மனநிலை வருத்தம் அவருக்கு கிடைக்கல, செய்தி கிடைக்கல, வரல, எல்லாத்துக்கும் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஆனா